ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேவனே, சகல நன்மைக்காக சகலமும் கர்த்தாவே உம்முடைய தயவினாலே, சகலமும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே, சகலமும் கர்த்தாவே ஆசீர்வாதத்தில் நடத்துகிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர தகப்பனே. நேற்றும் இன்றும் என்று மாறாத பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உன்னதமான தேவனின் அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாடி துதிக்க ஆராய்க்க செபிக்க கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கர்த்தாவே இந்த இடத்தில் பிரசாரப்படுத்த முடியாது அந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். அன்றைய பாடுகிற பாடல் துதி சோதர ஜபங்கள் வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தாங்க. உங்க கிருபை மட்டும் இருக்கட்டும், பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதிக நமக்கு எல்லாமே செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் பிதா ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் படுவதாக சில பாடலை பாடி நம் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். பாடல் புத்தகத்துல 294வது பாடல். பிதாவே நன்றி சொல்லுகிறோம், இயேசுவே நன்றி சொல்லுகிறோம், யாவே இந்த தெய்வமே நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், ஆமென். இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தேவனே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம்,
துதித்து இன்னொரு பாடல் கூட அவருக்கு நன்றி சொல்கிற பாடலாக பாடலாம். 12:90 திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரல்லவோ, எக்காலமும் துணை அவருக்கு நிற்பவரும் நீரல்லவோ என்ற பாடலை நாம் பாடி நம் தேவனை சொல்லுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, எக்காலம் துணையாவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரை அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பாதுகாப்பு நீரே அல்லவோ. பக்கபலம் நீரே அல்லவோ, பாதுகாப்பு நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையாவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, பாதுகாப்பும் நீரே அல்லவோ. என்னைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்னைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ,
தகப்பன் கைவிட்டாலும் கைவிடாத நேசரவர் நம்மோடு கூட இருக்கின்ற பாடி தேவனை துதிக்க போகிறோம். என்னுயிரே என் ஏசையா நீர்தான் ஐயா, எனக்கு வேறே வாழ்வது என்று சொல்லக்கூடிய பாடலை பாடி நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். என்னுயிரே என் ஏசையா நீர்தான் ஐயா, எனக்கு வேறே வாழ்வதையா என்று சொல்கிற பாடலை பாடி கற்றை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னுயிரே என் ஏசையா நீதான் ஐயா, எனக்கு வாழ்வேதையா. என்னுயிரே என் ஏசையா நீதான் ஐயா, எனக்கு வாழ்வேதையா.
தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, தெய்வமே நன்றி ராஜா. அதிசயத்தின் தேவனே, அற்புதமானவரை இந்த கால ஒரு பகல் வேளையில் நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற, ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. மகத்துவ ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் கட்டச எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் இரக்கத்தின் தேவன், மகிமையின் ராஜா, அற்புதமான நேசரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவர், ஒருவராய் அதிசயமான காரியம் செய்கிறவர். ஹalleluya. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, உம்முடைய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாச்சா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும், வேதனைகளும், துயரங்களும், கண்ணீர்களும், போராட்டங்களும் விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் இரட்சகா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்கள் மீட்பரே நன்றி செலுத்துகிறோம், எங்கள் மேய்ப்பரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ராஜாதி ராஜாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமம் மகிமை உண்டாகட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. எங்களுக்காக அல்ல ராஜா, இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காகவே ஆண்டவரே பெரிய காரியம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா, அதிசயம் நடக்கட்டும் ஐயா, விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே கலவினத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வியாதித்த பிள்ளைகளுக்காக இந்த பதவியில் செபிக்கிறோம் ஐயா. வசனத்தை அனுப்பி நான் சுகமாக்குவேன் சொன்னீங்களே, வசனத்தை அனுப்பப்படட்டும் ஐயா, வார்த்தை கடந்து போகட்டும் ஐயா. அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திறந்த வாசலை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், தடைகள் மாறுவது இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தினாலே ஆண்டவரே தேவ பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். யாரெல்லாம் எனக்கு கூப்பிடுறாங்களோ, யாரெல்லாம் யாரெல்லாம் எனக்கு கேட்கிறார்களோ அவனுக்காக உதவி கரையிட்டீங்கப்பா. ஓ வானத்தை உண்டாக்கின கர்த்தருக்கு கொத்தாசை அனுப்பின தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கும்படியாக எல்லாரும் ஆராதிக்கிறோம். ஹalleluya. நல்ல தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கிருபை கிருபை கிருபை. ஓ மகத்துவ தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கிருபை கிருபை கிருபை. அப்படி ஆராதிக்க சும்மா இருக்க வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும், இந்த வேதனை எப்பொழுது மாறும், கண்ணீர் எப்பொழுது நீங்கும் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வியாதிகளில் ஜனங்கள் எப்பொழுது விடுதலை ஆவார்கள். தமிழ்நாட்டில் ஏகദേശம் 1 லட்சம் பகுதியிலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் தேவ பிள்ளைகளே நாம் செபிக்கிறவர்களாக இருக்கிறேன். கர்த்தாவே நீ மனம் இறங்குமையா, நீர் உதவி செய்யுமையா நம் கண்ணீரோடு கேட்கலாம். தேவன் மனம் இறங்கவிட்டால் இந்த வியாதி மாறுவதில்லை, தேவன் மனம் இறங்கவிட்டால் அற்புதம் நடப்பதில்லை. ஏசப்பா உதவி செய்யப்பா. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே தேவன் ஆராதிக்கும் ஒரு பாடலை பாடி தேவனை துதிக்கப் போகிறோம். கண்ணீர் எந்த மாறுமோ, வேதனைகள் எந்த தீருமோ என்று சொல்லி ஒரு மலையாள பாடல், அந்த பாடலை பாடவே ஆராதிக்கலாம். ஹalleluya. கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, சொல்லுவோம். கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்ன தீருமோ, கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள்
நிச்சயமாக இந்த வேதனை மாற்றும் இயேசு நிச்சயமாக மாற்றுமா. கவலைப்படாதிருப்போம். அற்புதத்தை தேவராக கர்த்தர் தொடர்ந்து அற்புதங்களை செய்வாராக. செபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் இருக்கிறோம். கர்த்தாவை பாடின பாடல் துதி ஸ்தோத்திரத்தினாலும் மகிழ்ப்படுத்த கிருபை செய்திருப்பா. தொடர்ந்து இந்த வாக்குத்தத்த வசனங்களை தியானித்து செபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை மாத்திர பெரிய காரியம் செய்ய உங்க நாம் மட்டும் உயர்த்தப்படுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதா. ஆமென். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக அல்லது வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகள், இந்த மாதத்தில் நமக்கு ஜூலை மாதம் தேவன் தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தமான வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனத்துல முற்பகுதியில் உள்ள சில வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்கிறோம். முழுவதும் வாசிக்கிறோம். பின்பாக அதை வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக் கொள்ள போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். மீண்டும் வாசிக்க கேட்கலாம். வாக்குத்தத்த வசனத்தை மட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். இந்த ஜூலை மாதத்திலே தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தையுடைய சபைக்கும் தேசத்துக்கும் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் தேவனை கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் காயம் கட்டுகிறார், காயப்படுத்துகிறார் என்பது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். இருளாக இருக்கலாம், வெளிச்சமாக இருக்கலாம், ஒருவருக்கு துன்பமான சூழ்நிலை போல இருக்கலாம், கல்வி நிறைந்த வாழ்க்கை போல இருக்கலாம். எது நடந்தாலும் அவருக்கு தெரியாமல் நடப்பதில்லை. தேவன் யாரையும் சோதித்து வேதனைக்குள்ளே நடத்துவது இல்லை என்பதை இந்த வேத வசனத்தின் வார்த்தைகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்பொழுது நாம் நினைக்கிறோம் தேவன் நன்மைகளை செய்கிறவர், அதிசயமான காரியம் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நன்மையான காரியம் செய்கிறவர், அதே சமயத்துல நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கொரோனா வியாதி நாட்களிலே அல்லது உடைய பிரச்சனை நாட்களிலே அல்லது உடைய துன்பத்தின் நாட்களிலே அல்லது உடைய கஷ்டங்களின் நாட்களிலே என்ன செய்ய வேண்டும்? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன் அல்லது தேவனை ஆராதிக்காத பிள்ளையை, தேவனை அறியாதிருக்க பிள்ளையை உனக்கு நல்ல செய்தி சொல்லுகிறேன். இயேசுவாகிய கிறிஸ்து அவன் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆராதிக்கிற பிள்ளையை உனக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே, அவர் இரக்கத்தின் தேவனாய் இருப்பதினாலே அவர் எல்லாவற்றையும் இறங்குவார். முதலாவது நேரத்தில் வாசிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் தன்னை தானே வெறுத்து பூமியிலே மனுஷனாக இறங்கி வந்தவர். எதற்காக இறங்கி வர வேண்டும்? அவர் உன்னையும் என்னையும் நேசித்தபடினாலே, உன்மேல் என் அன்பு கூர்ந்தபடினாலே, உன்மேல் என் பாசம் வைத்ததினாலே, உன்னை என்னை ரட்சிப்பதற்காக பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளை இயேசுவாகிய கிறிஸ்து உனக்காக எனக்காக இந்த பூமியிலே இரக்கமுள்ளவராக இறங்குவராக இறங்கி வந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தேவ பிள்ளைகளே, இரக்கத்தின் தேவன் வேதத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்து நாட்களை பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு இறங்கும், ஏதாவது செய்ய மனமார்ந்த இறங்கி உதவி செய்யும். கிறிஸ்துவை கூப்பிடுகிறார், ஆண்டவரே எனக்கு இரக்கம் உள்ளவராகும், இறங்குமையா என்றெல்லாம் பல இடங்களிலே தேவன் இயேசு கிறிஸ்து பூமியிலே ஜீவித்த போது அவரை குறித்து அவருடைய வார்த்தையை அவர் எப்படிப்பட்டவர் இயேசு என்ற பெயர் இருக்கிறது, தேவன் என்ற பெயர் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இறங்கும் ஆண்டவரே. ரெண்டு விதத்துல ஒன்று.
ஒன்று, ஒரு மனிதனாகி நமக்கு 2 வித காரியம். ஒன்றால் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லது இரக்கத்தை எதிர்பார்ப்பவனாக இருக்க வேண்டும். நீ இரக்கமுள்ளவனாக அல்லது இரக்கத்தை எதிர்பார்த்து கொண்டு அவர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், அவர் தான் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், அவர் தான் என்னை விடுதலாக்க வேண்டும், அவர் தான் எனக்கு நன்மையினாலே முடிச்சுட்ட முடியும். சமாதானம் இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா, குழப்பமா, சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்தை நோக்கி, இரக்கத்தின் தேவனுடைய மகத்துவத்தை நோக்கி பார்க்கலாம். ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்பதை நன்றாக புரிந்திருக்கிறோம். எஜமானுடைய கரத்தை, எஜமானுடைய கரத்தை நோக்கி இருப்பம் போல் இருக்கிறது போல இரக்கம் செய்கிற வரைக்கும், அவருடைய தயவு கிடைக்கிற வரைக்கும், அவருடைய காரியத்தில் எதிர்பார்ப்பு இறங்கும் என்று கேட்கிற அந்த இரக்கத்தை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் அவர்கள் தேவனை அல்லது அந்த எச்சமானனை அல்லது அந்த எச்சமாட்டியை தன்னுடைய கரத்தில் எப்படியாவது அந்த எச்சமாட்டிய கரத்தில் எப்படி இரக்கத்தை வாழ்வதற்காக இறங்கி கேட்டது போல நாம் இந்த நாட்களிலே செய்ய ஒரே ஒரு காரியம் உண்டு. தேவனுடைய இரக்கத்துக்கு தான் கூப்பிட முடியும் தவிர வேற எது காரியத்தை கூப்பிட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபாகமத்தின் புத்தகத்திலிருந்து காரியத்தை நாம் சில வார்த்தை தியானிக்க போகிறோம். இந்த 4ஆம் அதிகாரம், இந்த அதிகாரத்துல முதல் வசனம் வாசிக்க கேட்கலாம். முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 4 முதல் வசனம். இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களை கேளுங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆண்டவருக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த மோசே மூலமாக சொல்லுகிறார். மோசே மூலம் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக சொல்லுகிறார். தீர்க்கதரிசன வார்த்தையாக மோசே மூலமாக கர்த்தர் வெளிப்படுகிறார். இப்பொழுது பிரசங்கிக்கிற வார்த்தை இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தீர்க்கதரிசன வார்த்தை. ஏற்கனவே தேவன் சொல்லி வைத்திருந்த வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலம் கொடுக்கிற வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் மோசே அவருடைய புஸ்தகமா எழுதியிருந்தாலும் அந்த உபாகம புஸ்தகத்தின் முடிவில் மோசேயுடைய சூழ்நிலைகள் மரணம் அல்லது தேவன் தன்னுடைய மரணத்தை அதை சரித்து அடக்கம் செய்தார் என்பதற்கு முடிவில் பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவன் மோசே மூலமாக தீர்க்கதரிசன மூலமாக மோசே ஜனங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறார்? தேவன் இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு நீங்கள் வாழ வேண்டியவர்கள், நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் இன்னும் இருக்கிறது. நீங்கள் இப்படி வனாந்திர வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் போய் சேர வேண்டிய தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கிறது. அதுக்கு யோசுவா என்ற ஒரு நண்பரை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை தீர்க்கதரிசி வைத்திருக்கிறார், தேவதாசனை வைத்திருக்கிறார். அவன் தான் காத்த சேவை என்பதாக பின்புற சில வசனங்களை வாசிக்க முடிகிறது. கடைசி வசனங்களிலே தேவன் இப்படி காரியங்களை செய்திருக்கிறார் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலே நீங்கள் பிழைத்திருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து, பிதாக்களின் தேவனை கர்த்தர் என்று சொல்லும் போது அப்படின்னா இவருடைய பிதாக்கள் இல்லை என்பதாக புரிகிறது. பிதாக்கள் என்பது தகப்பன் பேர். நல்ல கவனிக்கும். தகப்பன் என்பதற்கு கூட இருக்கிறார். பிதாக்கள் என்பது சில வருஷங்களுக்கு முன்பாக தாத்தா பாட்டியதை சொல்வதாக பிதாக்கள். ஒருவேளை வேதத்தில் பிதா என்பது அது தகப்பனுக்கு வார்த்தை இருந்தாலும் இதுல இங்க சொல்லப்பட்ட வார்த்தை பிதாக்கள் தேவன் அப்படின்னு சொன்னால் இவருடைய பிதாக்கள் எல்லாம் வனாந்திரத்தை மடிந்து போனார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்காதபடினாலே, தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே, அநேக முறுமுறுத்து தேவனுக்கு விரோதம் செய்தபடினாலே ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்தை அழித்து
போட்டால் எகிப்தில் புறப்பட்ட அத்தனை பேர். எனவே தீர்க்க வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தர் என்று சொல்ல. இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதா என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. அதோடு விடப்படவில்லை. பின்பும் அநேக தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முற்பிதாக்கள் பட்டியலில் வந்து விடுவார்கள். இந்த 3 பேர் மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், யாரெல்லாம் தேவனை நம்புகிறார்கள், யாரெல்லாம் கட்டுப்பட உண்மையாக இருக்கிறார்கள். நீங்க ஒரு இடத்துல வேதத்தை வாசிக்க முடியும். பவுல் தீமேத்து சொல்லுகிறார், தீமேத்துவே அது உங்க அம்மா கிட்ட இருந்துச்சு விசுவாசம், அது பாட்டிக்கிட்ட இருந்துச்சுப்பா. அந்த பாட்டிக்கிட்ட இருந்த விசுவாசம் உங்க அம்மாக்குள்ள வந்துச்சு, அந்த அம்மாக்குள்ள அந்த விசுவாசம் உனக்குள்ள வந்திருக்கிறது. அப்படின்னா தீமேத்துக்கு அம்மா ஒரு குறிப்பிதா, தீமேத்துக்கு பாட்டி ஒரு குறிப்பிதா தென்படுகிறது. அவங்க கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவர்கள் ஏன் தேவனால் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் மற்ற சொன்ன வார்த்தைகள் என்று சொன்ன புரிந்து கொள்ளப்படுகிறது. இஸ்ரவேலே, நீங்கள் பிழைத்திருக்கும்படி உங்கள் பிதாக்கள் தேவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல நீங்கள் பிரவேசிக்கவில்லை, பிரவேசித்து அப்புறம் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். கட்டளை நியாயங்களை கேளுங்க, போதிக்கிற வார்த்தை கேளுங்க. அப்படி கேட்டால் என்ன செய்வாராம்? உன் தேவனை கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருந்து அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய நியாயங்களின்படி செய்கிற உன்னை அவர் கைவிடவும் மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய நியாயங்களின்படி செய்கிற உன்னை ஒருபோதும் தேவன் கைவிட மாட்டார். எப்போ தேவனுடைய கட்டளை மீறுகிறோமோ, எப்போ தேவனுடைய கட்டளை மீறி போகிறோமோ, நியாயங்களை மீறுகிறோமோ, நியாயங்களை அற்பம் எண்ணுகிறோமோ, அப்போது தேவன் கைவிடுவார் என்பதற்காக இங்க சொல்லுகிற வார்த்தை. நீ நியாயங்களை கைக்கொள், அப்படி கட்டளை கைக்கொள்வேனால் அவர் இரக்கத்தின் தேவனாக உனக்கு வெளிப்படுவார். இரக்கத்தின் தேவனாக வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இயேசு அலிதாசன் என்ன சொன்னா? மத்திய சுவிசேஷம் 28 19-20 வாசிப்பார். 19-20 வாசிப்பார். தெரிந்த வார்த்தையா இருந்தாலும் வாசிக்க கேட்கலாம். 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் என்னப்பா நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். இரக்கமுள்ள தேவன், உன்னோரை கைவிடாதவன், உலகம் முடிவடைந்தவன். உலகத்தின் முடிவு என்பது தேவதான் அந்த பூமி அழிக்க முடியும். ஒருவேளை பாதி சில பிரச்சனைகள் அனைவரும் சொல்லலாம், முழுமையான அழிப்பது தேவனால் மட்டும். ஏனென்றால் புதிய வானம் புதிய பூமி என்று ஒன்று உண்டு என்பதை ஜனங்களை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதம் அது சொல்லுகிறது. இதோ புதிய வானம் புதிய பூமி உருவாகும், இதெல்லாம் எரிந்து போகும், இதெல்லாம் இல்லாமல் போகும் என்பதாக வேத சத்தியம் நமக்கு சுட்டி காட்டுகிற தேவ பிள்ளைகளே. இயேசு சொன்னதை அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சீசராகுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து விடுவாசிங்க. ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். ஆமென். அவர்கள் கைக்கொள்ளும். நாம் எல்லோரும் வசனத்தை கைக்கொள்ளும். அதுதான் யோசேப்பு புத்தகத்தை வாசிக்கிறோமே. யோசேப்புக்கு மோசே சொல்லுகிறார். யோசேப்பு புத்தகத்தை வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் எப்படி சொல்லப்படுகிறது? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, கட்டளைகளை, கற்பனைகளை நீ கைக்கொண்டு நடப்பாயானால் அவர்கள் விலகுவதில்லை,
உன்னை கைவிடுவதில்லை சொல்லி யோசேப்பு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது. அப்படியானால் தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய கற்பனை கைக்கொள்வையானால் அவர் உன்னை கைவிட எப்ப கைவிட மாட்டார், எந்த சூழலில் கைவிட மாட்டார், ஆபத்துல கைவிட மாட்டார், வியாதியில கைவிட மாட்டார், பண கஷ்டத்தை கைவிட மாட்டார், கண்ணீர்ல கைவிட மாட்டார், துன்பத்தில் கைவிட மாட்டார், வேதனையில் கைவிட மாட்டார். ஒரு பக்தன் இப்படி பாடுகிறார், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சொல்லுவோம், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எந்த சூழ்நிலையிலும் அவர்களோடு இருப்பார், எந்த காரியத்திலும் அவர்களோடு இருப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய கைவிடும் விருப்பமே இல்லை அவர். ஆனால் நீங்கள் நான் அவரை கைவிட்டு விடக்கூடாது, அவரை மறந்து விடக்கூடாது, அவரை விட்டு விலகி போய்விடக்கூடாது. எரேமியாவிலே தேவனுக்கு ஒரு வார்த்தை சொல்வதை வாசிக்கிறோம். எரேமியா புத்தகத்தை வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்க சொல்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போகிறதற்கு என் என்ன அநியாயத்தை கண்டார். என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போயிருக்காங்களா, நான் என்ன அநியாயம் செஞ்சேன், இதாக இதான் கேட்கிறார். பார்த்தீங்களா, எப்பா போறீங்க, ஏன் என்னை விட்டு போறீங்க, ஏன் என்னை விட்டு மறந்தீங்க, என்னை ஏன் விட்டு போயிட்டீங்க. தீர்க்க புஸ்தகத்துல அந்த வார்த்தையில வாசிக்கப்படுகிறது. ஏன் என்று கேட்கிறார். நான் என்ன உங்களுக்கு தப்பு பண்ண, வாசிக்க 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீங்க, என்னை விட்டு தூரமா போறியா, என்னை விட்டு மறந்து போகிறாயா. அவர்தான் இறக்கத்துக்கு ஏன் 7 வசனம் வாசனம். அவர் ஏன் இந்த வார்த்தை சொல்றதுக்கு காரணம் உண்டு. 7 வசனம் வாசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். பார்த்தீங்களா என்ன சொல்றார் பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு இரக்கத்தின் தேவன் பேசுகிறார். என்ன சொன்னார், செழிப்பான தேசத்தின் கனியும் நன்மை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் அதுக்குள் பிரவேசித்து அதுக்குள் வந்த பின்பு என் தேசத்தை என்ன செஞ்சிட்டீங்க, தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பார். அதனால்தான் அவர் சொல்கிறார், இரக்கத்தின் தேவனாக பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், எப்பா நான் இரக்கம் உள்ளவனப்பா, ஒருவேளை நீ தீட்டுப்படுத்தினால உன்னை அன்னைக்கே அழிச்சிருக்கணும், ஆனா நான் இன்னும் மேல இறக்க வச்சிருக்கிறேன். என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினால நீ அன்னைக்கே நீ அழிஞ்சு போயிருக்கணும், ஆனா நான் இன்னும் உனக்கு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார். இரக்கமுள்ள தேவனாக, அவர் இரக்கமுள்ள தேவனாக உனக்கு உதவி செய்ய, உனக்கு நன்மை செய்ய, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை கனப்படுத்த நான் இருக்கிறேன். பயப்பட அந்த ஒரு காரியம், என் கட்டளை, என் கற்பனைக்கு, என் நியாயப்படுத்தலை அதை மறக்காம நான் என்னென்ன கட்டளை கொடுத்தனோ அதை ஒன்று மீறினார். என்ன நியாயப்படம் சொல்லணும் அதன்படி வாழ, என் கற்பனை செய், நான் உனக்கு இரக்கமுள்ள கைவிட மாட்டேன் என்று சொல்லி இந்த ஜூலை மாதம் இந்த நாட்களில் 2020ஆம் ஆண்டிலே கர்த்தனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த இரக்கத்தின் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்து ஒப்புக்கொண்டு கர்த்தர் நமக்கு பெரிய காட்சி செய்வார். கர்த்தர் செவிப்பாங்க தேவ பிள்ளை, சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறது அல்லவா,
யார் எனக்கு இறக்கம் செய்ய ஒருவரும் இல்லை என்று நினைக்கிறாயா? பாடல் பாடினோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீர்தான், சகாய நீர்தான். தனிமையான எனக்கு ஆர்வம் தேர்தல் மீட்பர் நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவரை பற்றிக் கொள்வாயா? அவரை சார்ந்து கொள்வாயா? அவரை பிடித்துக் கொள்வாயா? அவர் உன்னை ஒரு நாள் கைவிட, உன்னை நேசிப்பதற்காக இயேசு பூமியில வந்தார். உன்னை ரட்சிப்பதற்கு இயேசு பூமியில வந்தார். உன்னை அரவணைப்பதற்கு இயேசு பூமியில வந்தார். உன்னை தம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டுவதற்காக பூமியில வந்தார். தூரமா போய்விட்டேனோ மீண்டு திரும்பி கட்டளை மீண்டு ஏற்று நியாய பிரமுகர் செய், கற்பனை ஏற்று நியாய பிரமுகர் செய்யக்கூடிய எதை குறிக்கிறது? தேவ பிள்ளைகள் அற்புதம் நடந்திருக்கு, அதிசயம் நடந்திருக்கு சொன்னார். தேவன் என்ன நியாயம் செய்தார், என்ன நியாய பிரபலம் வைத்திருக்கிறோம், அந்த பிரபலத்தை செய்ய ஒப்பு கொடுப்பாயான தேவன் உலகத்தின் முடிவு வருகிறார். சகல நாட்கள் உன்னோடு இருப்பார். நல்ல முறை நேற்றும் இன்றும் என்று மாறாத பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படும். இரக்கமுள்ள தேவனாய், எங்களை கண்ட கைவிடாத தேவனாய், எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராய் இருக்கிறீர் என்பதற்காக ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாக எங்களை ஆசீர்வதிப்பா. இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறவர் அவருடைய கைவிட மாட்டார் என்று சொல்கிற வார்த்தையாக ராஜா எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறது, எங்களோடு இருக்கிறோம். இந்த தேவனுடைய கிருபைகளை தாண்டி கொண்டு, தேவனுடைய மகிமைகளை தாண்டி கொண்டு இந்த கொரோனா வியாதிகளை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பூர்வர்களுக்கும் சத்துருக்கு அழிந்து போட்டே செய்யலாம். அந்த கொரோனா வியாதி வல்லமை அழிந்து போகட்டும். தமிழ் நாட்டில் தேவ கிருபை கட்டும். அன்றவரே மத்திய பிரதேச தேவ கிருபை கட்டும். அன்றவரே மகாராஷ்டிரா தேவ கிருபை கட்டும். டெல்லியில தேவ கிருபை கட்டும். பல இடங்களில் ஜனங்கள் நேரில் தேசத்துக்கு மனமிருங்க ஒரு கோடிக்கு மேல அண்டவரே வியாதினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகப்பா என்று சொல்லி செய்தி வருகிறது. கர்த்தாவே நீதான் உதவி செய். அன்றைய பிணியாளி வைத்தியம் தேவை என்கிற வார்த்தை இருக்கிறபடினாலே எங்கள் பதில் சொல்ல முடியலப்பா. அண்டவரே உதவி செய்கப்பா, அற்புத செய்கப்பா, நானத்தை கொடுங்கப்பா. இந்த வியாதி இயேசுவின் அந்த அழிந்து போட்டு நாம் இதுக்காக முயற்சிக்க ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசிரியர் விசுவாசி குடும்பங்களை எந்த சத்துருக்கிற தொடர்ந்து பிள்ளைகளை கஷ்டம் காத்து கொள்கிறார்கள். எங்களுக்கு தேசத்துல ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது போல உடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார்கள். ஒரு வருமானவர் தெய்வமே இந்த வியாதியில பாதிப்பு அன்றவரை துக்கப்பட்டு கண்டுபிட்டு அழுது எதவாது கதறி விடாதவர்கள் கட்டாவே கண்ணீர் ஜபத்தை பதில் கொடுப்பது நான் உண்டு பண்ண ஆத்மா என்னோட முகத்துமாக சோர்ந்து போகும் சொல்லியிருக்கீங்களே, எப்போது வழக்காட மாட்டேன். ஏனென்றால் நான் உண்டு பண்ண ஆத்மா என் முகத்துமாக சோர்ந்து போகும் சொல்லியிருக்கீங்களே. இதோ ஆத்மாக்கள் சோர்ந்து நிற்கிறப்பா, சோர்ந்து நிற்கிறேப்பா. மனபரன் பிரிய செய்யும் அப்புறம் ஊழியக்காரன் கடைபிடித்து சென்று இயேசுவின் நாமத்தில் எல்லா துதி கன மகிமை உமக்கு செல்லும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. உள்ளமே நாமத்தை ஆத்துமாவை கத்தரித்து சகல பதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை தேவனுடைய பரிசுத்த அன்பினை சந்தோஷ சமாதானம் என்றும் என்று சதா காலங்களிலும் நம்மளே கூட இருப்பார்கள். ஆமென்.